ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இன்றைக்கி இந்த சேனக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன எலிஃபெண்ட் யாம்னுவாங்க. இதை நல்லா தோல் சீவிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு வேணுன்ற சைஸில் இதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிழங்கை கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அதில் ஏற்கனவே மஞ்சத்தூள் பின்ன உப்புத்தூள் போட்டு வேக வச்சாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டுடலாம். இதோட கொஞ்சம் நான் கரம் மசாலாவும் பின்ன பெப்பர் பவுடரும் 2 பவுடரையும் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா, கொஞ்சம் பெப்பரு, பின்ன மிளகாத்தூள் போட்டிருக்கேன், தனியாத்தூள், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன். இது ஒரு 5 to 10 minutes கொஞ்சம் ஊறி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் எப்போ வேணுமோ எடுத்து இதை குழந்தைங்களுக்கு பொரித்து கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கனோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் எண்ணெயில் போட்டு இப்படி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது சிக்கன் மட்டன் எதுவும் கேட்க மாட்டாங்க பிள்ளைங்க. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பெரியவங்களும் சாப்பிடலாம். கொஞ்சம் கேஸ் இருக்கிறவங்க இதோடு சேர்த்து கொஞ்சம் நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் முழு பூண்டை கூட தட்டி போட்டு இதோடு பொரித்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நல்லது தான். எப்போவோ ஒரு நாள் கொஞ்சம் சாப்பிட்றதுல ஒன்றும் இல்லை, ஆசைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதோடவே கொஞ்சம் பூண்டும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டேன். இது சாம்பார் சாதத்தோட, ரசம் சாதத்தோட, எல்லாத்தோடும் ரொம்ப அருமையாக மேட்ச் ஆகும். தயிர் சாதம் சாப்பிடலாம், பருப்பு குழம்பு, வேறு என்ன வெரைட்டி ரைஸ் கூட இதை பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் மட்டன் மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய யாம் கிறிஸ்பி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சேனக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.